என்னய்யா சாப்பாடு? என்ன சாப்பாடு? நெல்லஞ்சோறு. வீடியோவில் காட்டுங்க பார்க்குறேன். என்ன சோறு? நெல்லஞ்சோறு, ரசம். ரசம் குண்டாவில் மணக்குதாயா ரசம்? பயங்கரமா அது சுடு தண்ணி. ரசம் பயங்கரம் மணக்குது. நான் செஞ்சு வச்சுட்டேன். சோத்தக்கான எங்க உரியல? ஓ அங்கே வச்சா ஏன் இப்படி வச்சா காஞ்சி போகிறது இல்லையா? நல்லா மூடி வச்சிருங்க, காஞ்சி மாதிரி வைக்குது. சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட்டேன். பார்த்து பொண்ணுக்கு பார்சல் போகுதுங்க ரசம். ஆனால் உண்மையாகவே ரசம் நல்லா மணக்குதுங்க. பூண்டெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்களாட்டுக்குது. நான் பாருங்க இஞ்சின்னு சொல்ல வரேன். நல்லா மணமாக இருந்துச்சு ரசம். மழை வர மாதிரி இருந்தனால ஆயா உள்ளே எடுத்து கட்டல் போட்டாங்க. இல்லைன்னா அங்கே வெளியில் தான் கட்டல் போட்டு எப்போவுமே நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். நான் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஆயா உள்ளே எடுத்து போட்டு படுத்துக்குவாங்க. இன்றைக்கி மழை துளி விழுந்தனால உள்ளே எடுத்து போட்டாங்க. ஏற்கனவே வீடு போட்டுக்குது பாருங்க. உள்ள சமையலுக்கு தேவையான ஜாமானம், பானை இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதில் வந்து கருவாடு பூனை தூக்கிடுன்னு சொல்லிட்டு பாவா இதில் போட்டு வச்சுருக்குது. இதில் என்ன வச்சுருக்குன்னு பார்ப்போம். வெறும் தூக்கு போச்சு தான் இருக்குது. ஆயாவோட வாழ்க்கை பாருங்கள். உண்மையாலுமே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு அமைதியான அந்த காலத்து வாழ்க்கையில் சொல்லவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படி ஒரு இந்த குட்டி ரூமில் இவங்களுக்கு 8 குழந்தைங்க. அங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம், அவ்வளோதான். இதில் அவ்வளோ இதாக கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக கணவன் மனைவி வாழ்ந்துருக்குறாங்க. நினச்சி பாருங்கள். நல்லா சொருகி வச்சுக்கிறாங்க. ஸ்டாண்டு, பாத்திர ஸ்டாண்டு நம்ம வாங்குறோம்ல, உங்களுக்கு இதுதான் ஸ்டாண்டு. ஏயா இந்த வீட்லேயே 8 குழந்தைகள் வளர்த்தியாச்சா? இந்த காலத்துலலாம் மாடி வீடு கேட்குறாங்க. நீங்கள் அந்த காலத்தில் இந்த துளியோடு வீட்லேயே எல்லாத்தையும் வளர்த்தி அந்த தாத்தவங்களோட கடைசி வரைக்கும் இருந்து இப்போல்லாம் ஆவுன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. அது சரியில்லை இது சரி பிரிஞ்சு போகிறக்கே பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் ஒத்துமையாக இருந்துருக்குறீங்க. கடைசி வரைக்கும் நல்லா பார்த்து தாத்தனை. இப்போல்லாம் அப்படி பார்ப்பாங்களா? இந்த காலத்து பொம்பளைங்கெல்லாம் கலத்தி தலையில் ஓட்டுறாங்க. அப்போ கூட வயசான காலத்தில் கூட அந்த தாத்தா அடிக்கிறதுக்கு ஒருவர் எழுந்திரிச்சு கடையில் கிடந்துட்டு அப்புறம் சத்தி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாட்டி கம்முந்துட்டு. அப்படியே அந்த சாலைக்குள்ள விறகு இருக்குதா? அப்புறம் மழை வருது எடுத்து பாதிப்போ. நாளைக்கு மழை துளி காணும் பாருங்க. நீங்க கட்டல் அங்க ராகி மாவு, அரைப்படி மாவு போட்டு கத்திரிக்காய் போட்டு பிஞ்சு காயை போட்டு கவனமும் அந்த கத்திரிக்காயில பெங்க போட்டு அரிஞ்சு நார்மலா உட்காந்துட்டு போடுவேன். ஆக்க சோறு அத்தனை பேர்த்துக்கும் செஞ்சிருக்கிறீங்களே சோறு. ஆப்பையில போட்டு ஆப்பையில ஆப்பேன். அது ஆப்பென்னும் கொடுக்குது. அப்புறம் போட்டு சாக்கு போட்டு அப்பயே கட்டலை இது எல்லாம் துணி போட்டு அப்படி சாரியா சாக்கு போய் போட்டு படுத்துக்குவீங்களா? அரிச்சாக்கா வரிசையில் பருக்க வச்சு அப்படியெல்லாம் காப்பாற்றினா எப்படியோ அத்தனை பேர்த்தையும் பாதுகாப்பாக பண்ணி காப்பாற்றி கரை சேர்த்தி விட்டீங்க. விறகு அடுப்புலேயே சமைச்சு கடைசி வரைக்கும். அடுப்பை முன்ன பறிச்சிருந்தாளுல கலஞ்சாமடி எல்லாம் தோண்டி வச்சுட்டு. ஆமாம், நான் கல்யாணம் பண்ண புதுசுலலாம் அங்கே இருந்துச்சுல்ல அது மாதிரி. இந்த அடுப்பு அப்போல்லாம் நீங்களே கட்டினது இந்த வீடு?
மண் கல் குழச்சி கட்டுது. கொண்டாந்து போட்டு டேக்கெட்டு போட்டு ம் கல்லுகளில் போய் போட்டு 2 பேருமே சேர்ந்து கட்டிட்டீங்களா? எங்கள் மானார் மாமியா எல்லாம் கல்லை போய் வைக்கிறதா. 5 பசங்களுக்கு 5 இடம். ம் 3 சென்ட்டுனா 3 சென்ட் 5 பேர்த்துக்கு பிரித்து விட்டாங்க. சண்டை போட்டுக்கோங்களே. பரவாயில்ல. சண்டை போட்டுக்கிறோங்க. ம் கணக்கு வீடுகளில் இடம் இல்லைன்னு கிடக்குறாங்க. கலவெல்லாம் வேலி முல்லை போட்டு போட்டு எங்கள் மானார் ம் அப்போ வெள்ளாடு இருந்தது. சேர்த்தியே போட்டுக்கோங்க. இங்கே இது வந்து கடைசி மாமனாருக்கு, அந்தல்ல அதுக்கு முன்னாடி மாமனாருக்கு, இது பெரிய மாமனாருக்கு, அந்தல்ல எங்கள் மாமனாருக்கு லைனாக வீடு இடம். 7 மில்ல போட்டு போட்டு ஆட்டுக்கு வேக போட்டு மாலை பிடிச்ச வேற 5 பசங்களுக்கு 5 இடம் முடிச்சு கரெக்டாக நேரம் லைனாக வச்சாச்சு. எல்லாம் கழிச்சு போட்டுக்கோங்க. எனக்கு இல்லை விடுன்னு நம்பாங்களே. ம் இப்படியே வாழ்ந்தாச்சு சந்தோஷமா. இந்த காலத்தில் அப்படி எங்கே இருக்கிறாங்க? இருப்பாங்க. ஆவுனா பிரிஞ்சு போயிடுறாங்க. பொருள் பச்சை தண்ணி ஊற்றிட்டு புது தண்ணி ஊற்றிட்டு போவாங்க. போய் வெட்டிட்டு மத்தியானத்தில் கொண்டாந்து வைப்பேன். கொண்டாந்து வச்சு அடுக்கு பிண்டி அந்த கருப்பு குரணை கருப்பு குரணை வாங்கியாந்து 2 உரி போட்டாலும் கட்டு உரி ஆகல. எனக்கு இருக்காது பறக்குதுவா. ஆமாம் அப்புறம் 8 பேர் எல்லாம் வேலைக்கும் போயிருக்கிறாங்க சின்ன வயசுலயே. அப்புறம் பசி பயங்கரமாக இருக்கு. அங்கே பண்ணையத்தில் போகிற பக்கமெல்லாம் சாப்பாடு போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. அப்படி சோறியாக கொண்டு போய் கொடுத்துட்டு ஒடியாந்து ராய் போட்டிக்கு போக கொண்டு வந்து நெரிச்சு போகிறேன். ராய் அதை நெரிச்சு செய்யணும்ல. கல் பிடி பேசிருந்த கவனம் முறுக்கல் அப்படி போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பண்ணி முட்டதே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நெரிச்சு கொண்டாந்து காய் போட்டு மிதிச்சு களி பண்ணி இந்நேரமெல்லாம் வந்துடுவாங்க. பையங்களாம் இந்நேரம் தான் வருவாங்களா? 6 மணிக்கு வருவாங்க. எல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் எல்லாம் கை கறி சோறு திம்பாங்க. வாரத்துக்குலாம் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு அவ எங்கே கிடக்குறாங்கன்னே தெரியாமல் தூங்குவாங்க. டயர்டாகி சலுப்புக்கு தூங்கிட்டு இருப்பாங்க லைனா. அப்படியே படுத்து கிடப்பது. அப்படியே துண்டு கட்டியாடி கிடக்குது. பார்த்தட்டுக்க துணிமணி இப்பெல்லாம் துணிமணி கிடக்குது. அப்பெல்லாம் எங்க அதெல்லாம் காப்பாற்றினாங்க. எப்படியோ அத்தனை பேர்த்து இங்கே காப்பாற்றி எல்லாம் பண்ணியாச்சு. அப்பவே இந்த மரமெல்லாம் இருந்துச்சா? கொழுமிச்சி மரம் இல்லையா? கலந்து இருக்கே காமிச்சேன். தென்னை மரத்தை வேணா வெட்டிட்டீங்க. அதையும் கலந்து வச்சதா வெட்ட வேண்டாம்னு. அவர் இருக்கிற வரைக்கும் வெட்டல எப்படியோ. சத்து மேலாம் வெட்டினேன். மரம் வேண்டாம் வேண்டான்னு தான் நான் வெட்டி போட்டேன். தண்ணிக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்க? தண்ணியா? குடிக்கிறதுக்கு தண்ணி போறீங்க போய் போய் அந்த சின்ன பாறைங்க கட்டுக்குதுல அதில் குடித்தோம். உப்பு தண்ணியா? அதில் குடித்தோம். அந்த டாங்கி இருக்கிறதுல ஆமாம் அங்கே ரோட்டில் அமுத்தி அமுத்தி குடிக்கணும். ஓ அமுத்து பைப்பு. ஆமாம் பைப்பில் அமுத்தி அமுத்தி குடிக்கும். அதே திருட்டு தண்ணி போய் ஊருக்கு முன்ன போய் குடிக்கணும். தண்ணி பத்தாது. இப்போல்லாம் தண்ணி அங்கே கிடக்குதா? இப்போல்லாம் தரமாட்டோம். ஆமாம் நான் கல்யாணம் பண்ண புதுசுலேயே தண்ணி இல்லையிலோ. அப்புறம் தான் போட்டாங்க போர் போட்டு எப்படியோ பரவாயில்ல. இப்போ தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. இல்லைன்னு தண்ணிக்கும் பஞ்சம். ஒரு டேங்கு நம்பினா கூட பத்தாது. உப்பில் என்ன தண்ணிக்குள்ள பள்ளத்தை அறுக்கிறதுக்கு நல்லா தண்ணி வந்துருக்கு. அப்போல்லாம் இந்த உருளியிலே தான் எல்லாம் வச்சுக்கிறது. பூனை எடுத்துக்கின்ட்டு மேலே கட்டி கட்டி தொங்கிட்டுறது. ஐயோ அவையும் புழங்கி நீங்களும் புழங்கி இன்னும் இருக்குது. ஒரு கப்பு அதுதான் சீதனை கலைஞ்சது. அது வேண்டாம் நீங்களே வச்சுட்டு எடுத்துட்டு போங்க. ஒரு 600-700 ரூபாய்க்கு விட்டாங்க. 50 வச்சுட்டாங்க. எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 6 ஏக்கருக்கு காணுமே. பட்டு சோறாக்குறாங்க. ஆக்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களோ? நான் எனக்கு வேண்டாம் இப்போ பசிக்கல. இந்நேரத்தில் இங்கே சாப்பிட்றேன். நான் அங்கேயும் செஞ்சு வச்சிட்டேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா காய் போட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியல.